Super Max. So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா banking ஓட numbers is part 3 தான் பார்க்கணும். So ஆல்ரெடி நம்ம numbers is basic வந்து பார்த்திருக்கோம். ஓகேவா? So numbers is எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது, series ஐடென்டிஃபை பண்றதோட லாஜிக் பார்த்திருந்தோமா? So இப்போ பேசிக்கா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ் தான் செக் பண்ணுவோம். அடுத்து கியூப் நம்பர்ஸ் தான் செக் பண்ணுவீங்க. இன் கேஸ் எனக்கு ரேபிட் இன்கிரீஸ் ஆச்சுனா எனக்கு மல்டிப்ளிகேஷன் இருக்கலாம், இல்ல கண்டிப்பா கியூப் நம்பர்ஸ் அதோட மல்டிபிளா இருக்கலாம். இதே எனக்கு ரேபிட் டிக்ரீஸ் ஆச்சுனா எனக்கு கண்டிப்பா டிவைடட் பை யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுவோமா? So next gradual increase, gradual decrease. இது ரெண்டுக்குமே நம்ம என்ன பண்றோம், just difference எடுத்து பார்ப்போம். அந்த differenceலயே further நம்ம என்ன பண்ணுவோம், square numbers, cube numbers, again எனக்கு differenceல difference பார்க்குற மாதிரி. ஓகேவா? சோ அப்ப இந்த லாஜிக் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அடிஷனலா எனக்கு இன்னொன்னு இருக்கு பாத்தீங்கன்னா எனக்கு alternate methods அப்படினு இருக்கு. ஓகேவா? சோ ரெண்டு நம்பர் இருக்கும், நடுவுல ஒரு லாஜிக் கொடுத்திருப்பாங்க. எனக்கு odd number sequenceக்குள்ள ஒரு லாஜிக்கும் even number நம்பர்ஸ்ல ஒரு லாஜிக் இருக்கும். சோ இந்த மாதிரி நம்பர்ஸ் ஜெனரலா ஃபாலோ ஆகும். சோ இதுல தேர்ட் டைம் நமக்கு என்ன நம்பர்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். Okay, next question number 1 பாருங்க. So first என்ன பண்ணுவோம், இந்த சீக்வென்ஸ் ஜஸ்ட் பாப்போமா. சோ பார்த்துட்டு என்ன லாஜிக்ல வருது அனலைஸ் பண்ணலாமா. சோ எனக்கு 62 124 310 question mark 3255 130 20 கொடுத்துறாங்க. எனக்கு இங்க 2 டிஜிட் நம்பர்ல இருந்து எனக்கு 5 டிஜிட் நம்பரா மாறி இருக்கா. அப்ப கண்டிப்பா என்ன சொல்லலாம், நம்ம ரேபிட் இன்கிரீஸ் சொல்லலாமா. அப்ப ரேபிட் இன்கிரீஸ் எனக்கு என்ன பார்க்கணும், கண்டிப்பா மல்டிப்ளிகேஷன் தான் இருக்கணுமா. சோ நான் மல்டிப்ளிகேஷன் பண்ணி பார்க்கலாமா. சோ ஃபர்ஸ்ட் ரெண்டு மல்டிப்ளை பண்ணாலும் கிடைக்கும். 62 எதால மல்டிப்ளை பண்ணா 124 கிடைக்கும். 2 ஆல மல்டிப்ளை பண்ணா கிடைக்குமா. அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம்ங்க, into 2 எடுத்துக்கலாமா. இங்க 124 இருக்கு, எனக்கு இங்க என்ன வரணும், 310 வரணும். சோ அப்ப எதால மல்டிப்ளை பண்ணா கிடைக்கும்பா, 3 ஆல மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு கிடைக்கும், 372 கிடைக்கும். ஆனா இங்க 310 தான் இருக்கு. அப்ப கண்டிப்பா 3 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல. அப்ப 2 க்கும் 3 க்கும் பிட்வீன்ல இருக்க நம்பர் தான் மல்டிப்ளை பண்ணிருப்பாங்களா. அப்ப நான் கெஸ் பண்ணி என்ன பண்றேன்னா 2.5 வரதா செக் பண்ணி பாக்குறேன். ஓகேவா? சோ அப்ப 124 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு கிடைக்கும், 124 the கூட்டினா எவ்வளவு கிடைக்கும், 8 4 240 வருது. அகைன் 0.5 னா இதுல பாதி இருக்குமா, 124 ல பாதி தர 0.5 ஆல மல்டிப்ளை பண்ணா கிடைக்கும். அப்ப எனக்கு அகைன் 62 ஆட் பண்ணா எவ்வளவு பாருங்க, 0 ரிமைனிங் 1 11 ரிமைனிங் 1 310. அப்ப எனக்கு எதா மல்டிப்ளை பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா 2.5 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. அப்ப இங்க 2 இங்க 2.5 அடுத்து நம்மளால மல்டிப்ளை பண்ணிருப்பாங்கப்பா, 3 ஆல மல்டிப்ளை பண்ணிருப்பாங்களா. சோ அப்ப into 3 போட்டுக்கலாமா. 9 10 into 3 எவ்வளவு கிடைக்கும், 930. சோ 930 ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க, இஸ் ஆப்ஷன் A ல இருக்கு. இப்போ நான் கண்டுபிடிச்ச லாஜிக் கரெக்ட்டா செக் பண்ண என்ன பண்ணுவேன்னா, என்னோட லாஜிக்க அடுத்த நம்பரோட நான் கம்பேர் பண்ணி பார்ப்பேன். ஓகேவா? அப்ப இங்க 3 னா அடுத்த என்ன நம்பரா பண்ணிருப்பாங்க, மல்டிப்ளிகேஷன் 3.5 பண்ணிருப்பாங்க. அப்ப 930 ல 3.5 மல்டிப்ளை பண்ணா 3255 வருதான்னு பார்க்கலாமா. சோ பாருங்க, எனக்கு 930 + 3 ஆல மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு கிடைக்கும், 0927 இருக்குமா. அகைன் எனக்கு 930 0.5 மல்டிப்ளை பண்ணா கிடைக்கும். சோ ஜஸ்ட் அதுல பாதி எடுத்துக்கலாமா. சோ அப்ப 4 ரிமைனிங் இங்க 1 வருமா, 6 5. சோ 465 வருமாப்பா. இத அப்படியே ஆட் பண்ணுங்க. சோ 5 5 இங்க ரிமைனிங் 1 8 பிளஸ் ஒரு 4 எவ்வளவு வரும், 12 ரிமைனிங் 1 3 2 2 5 வருதா. சோ அப்ப எனக்கு நான் ஆன்சர் என்ன பார்க்கணும், 930 தான் இருக்கும். ஏன்னா நம்ம கண்டுபிடிச்ச லாஜிக் வச்சு பார்க்கும்போது என்னோட மிஸ்ஸிங் நம்பரும் சேம் அதே கண்டுபிடிச்சு அடுத்த நம்பரா ஃபார்ம் பண்ண முடியுதுல. அப்ப நம்ம கண்டுபிடிச்ச லாஜிக் கரெக்ட் தான். சோ ஆன்சர் இங்க ஆப்ஷன் A தான் வரும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, 2 13 64 257 770 क्वेश्चन மார்க் 1540 இருக்கா. சோ ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர் தான் ஒரு 4 டிஜிட் நம்பரா மாறி இருக்கு. அப்ப கண்டிப்பா இது என்னவா இருக்கணும், எனக்கு கண்டிப்பா மல்டிப்ளிகேஷனா தான் இருக்கணும். ஏன்னா இது ரேபிட் இன்கிரீஸ். சோ அப்ப எதால மல்டிப்ளை நமக்கு அடுத்த நம்பர்ஸ் கிடைக்குன்னு பார்க்கலாமா. சோ இந்த ஒரு நம்பர் மட்டும் என்ன நம்பரா இருக்குங்க, கியூப் நம்பர் தான் இருக்கு. இது எதுவுமே எனக்கு கியூப் நம்பர்ஸ் கிடையாது. அப்படின்றப்ப கியூப் லாஜிக் கண்டிப்பா ஃபாலோ ஆகாது. ஜஸ்ட் எனக்கு மல்டிப்ளிகேஷன் மட்டும் தான் இங்க வர முடியும். ஓகேவா? சோ பாருங்க, பாருங்க 2 இருக்கு, இங்க 13 எதால மல்டிப்ளை பண்ணா கிடைக்கும். சோ 1 7 ஆல மல்டிப்ளை பண்ணி 1 கழிக்கலாம், இல்லனா 6 ஆல மல்டிப்ளை பண்ணி 1 கூட்டலாமா. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், into 6 plus 1 எடுத்துக்கலாமா. செகண்ட் லாஜிக் என்ன வரலாம்னா into 7 minus 1 எடுத்துக்கிறேன். இப்படி ரெண்டு எடுத்தாலுமே எனக்கு என்ன கிடைக்கும், 13 என்னோட ஆன்சர் கிடைக்குமா. சோ நெக்ஸ்ட் நம்பர் பாருங்க, இங்க 13 இருக்கு, இங்க 64 இருக்கு. இங்க எனக்கு 7 ஆல மல்டிப்ளை பண்ணா அடுத்து எதால பண்ணிருக்கணும், 6 ஆல பண்ணிருக்கணுமா. அப்ப பாருங்க, எனக்கு 13 * 6 எவ்வளவு வரும், 78 வருது. ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க, 64 தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், இந்த லாஜிக் செக் பண்ணி பார்க்கலாமா. சோ அப்ப எனக்கு இங்க 6 ஆல ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிட்டாங்க. அப்ப அடுத்து 5 கிடைக்கலாமாப்பா. into 5 ஆல மல்டிப்ளை பண்ணா கிடைக்கும், 13 * 5 எவ்வளவு வரும், 65 வரும். ஆனா இங்க என்ன இருக்கு, 64 இருக்கு. இங்க +1 பண்ணிட்டாங்க, இங்க என்ன பண்ணிக்கலாம், -1 பண்ணலாமா. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, into 6 + 1. செகண்ட் லாஜிக் வந்து into 5 -1. அப்ப அடுத்து 5 என்ன பார்க்கலாம், into 4 +1 ஆ இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாமா. ஏன்னா இங்க +1 -1 அப்ப அடுத்து என்ன வந்துரும், கண்டிப்பா
பிளஸ் 1 தான் வரணுமா அப்ப 64 × 4 எவ்வளவு வரும் 256 பிளஸ் 1 பண்ணா கிடைக்கும் 257 இருக்குமா சோ அப்ப நான் கண்டுபிடிச்ச லாஜிக் கரெக்ட்டா சோ அடுத்தத ஃபாலோ பண்ணி பண்ணிடலாமா சோ அப்ப இங்க என்ன பண்ணிருப்பாங்க * 3 -1 பண்ணிருப்பாங்க இங்க * 2 +1 பண்ணிருப்பாங்களா சோ அப்ப * 2 +1 பண்ணா என்ன கிடைக்கும் 772 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணா வரும் 0 14 ரிமைனிங் 1 14 + 1 15 அப்ப 1540 +1 ஆட் பண்ணுமா அப்ப எனக்கு 1541 கிடைக்கும் சோ அப்ப ஆன்சர் என்ன பாத்துறோம் ஆப்ஷன் A தான் வரும் ஜஸ்ட் லாஜிக் மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும் அடுத்து அதை என்ன பண்ணிடலாம் ஈஸியா நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் ஓகேவா சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க क्वेश्चन நம்பர் 3 சோ எனக்கு 23 11.5 11.5 23 क्वेश्चन மார்க் 736 சோ எனக்கு இந்த மாதிரி சேம் நம்பர் ரிப்பீட் ஆயிருச்சுனால எனக்கு ஜேஸ் ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் தான் ஓகேவா சோ எனக்கு லாஜிக் என்ன வரும் அப்படி பாத்தீங்கன்னா எனக்கு எதர் சேம் நம்பரா மல்டிபிள் பண்ணிருந்தாங்கன்னா அதே நம்பர் கிடைக்கும் இல்ல முதல்ல கொடுத்திருக்க நம்பர்ல ஜஸ்ட் பாதி வருதுனா என்ன பண்ணிக்கலாம் 0.5 ல மல்டிபிள் பண்ணலாமா சோ பாருங்க இந்த நம்பர் 23 இது எனக்கு 11.5 இது எனக்கு 11.5 அப்ப இந்த நம்பர் இந்த நம்பர் வரதுக்கு என்ன பாசிபிள் இருக்குப்பா அடிஷன் பண்ணா வராது சப்ட்ராக்ஷன் பண்ணா வராது ஒண்ணு நான் மல்டிபிள் பண்ணனும் இல்ல டிவைட் பண்ணனும் ரெண்டு பாசிபிள் தானே அப்புறம் என்ன பண்றேன் into 1 எடுத்துக்கேன் ஓகேவா ஜஸ்ட் into 1 எடுத்துக்கேன் அதே நீங்க 11.5 க்கு எனக்கு 23 வர என்ன பண்ணிக்கலாம் into 2 பண்ணலாமா சோ அப்ப இங்க into 2 இங்க 23 ன்றது பாதியா மாறிருக்கா 11.5 அப்ப இங்க என்ன பண்ணிருப்பாங்க into 0.5 எடுத்துக்கலாமா சோ ஜஸ்ட் நம்ம டிவைட் பை 2 என்ன பண்றோம் 0.5 ஏன்னா நம்ம 1/2 அப்படியே எழுதிக்கலாம்ப்பா 0.5 எழுதிக்கலாமா 1/2 ஜஸ்ட் டிவிஷன் இதே 0.5 க்கு என்னவா மாறும் மல்டிப்ளிகேஷன் வரும் அப்ப இங்க என்ன பண்ணிருக்காங்க into 0.5 யூஸ் பண்ணிருக்காங்க ஓகே அப்ப 0.5 1 2 அப்ப அடுத்து என்ன வந்துரும்ப்பா இங்க எனக்கு டபுளா இருக்கா 0.5 டபுள் தான் எனக்கு 1 1 ல டபுள் ஆகுதுன்னா எனக்கு என்ன வரும் 2 வருமா அப்ப 2 டபுள் பண்ணா என்ன கிடைக்கும் 4 கிடைக்கும் அப்ப 23 * 4 எவ்வளவு வரும் 92 கிடைக்கும் என்னோட ஆன்சர் ஆப்ஷன் C தான் வரும் சோ நான் கண்டுபிடிச்ச லாஜிக் கரெக்ட்டா செக் பண்றதுக்கு என்ன பண்ணுவேன் அகைன் இந்த நம்பரை வச்சு அடுத்த நம்பர் செக் பண்ணி பாப்பேன் அப்ப 92 இங்க இருக்கு இங்க நான் 4 ஆ மல்டிபிள் பண்ணிருக்கேனா இந்த டபுள் பண்ணா எவ்வளவு கிடைக்கும் 8 ஆ மல்டிபிள் பண்ணிருக்கணுமா 92 அப்ப 92 * 8 எவ்வளவு வருது பாருங்க 16 ரிமைனிங் 1 72 + 1 73 736 கரெக்ட்டா வந்துச்சா அப்ப நான் கண்டுபிடிச்ச லாஜிக் கரெக்ட் என்னோட மிஸ்ஸிங் நம்பர் 92 தான் கண்டிப்பா வரும் ஓகேவா சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க क्वेश्चन நம்பர் 4 so 2 17 121 729 क्वेश्चन மார்க் 14601 கொடுத்துட்டாங்க சோ இந்த ரெண்டு நம்பர் பாருங்க இது 11 ஸ்கொயர் இது எனக்கு 9 கியூபா அப்போ எனக்கு ஸ்கொயர் கியூப்ல ஏதாவது வருமான்னு கேட்டீங்கன்னா ரெண்டு மட்டும் தான் ஸ்கொயர் கியூப்ல இருக்கு ரிமைனிங் எதுக்கு எனக்கு ஸ்கொயர் கியூப்ல இல்லைங்க சோ 2 ன்றது பிரைம் நம்பர் 17 ன்றது பிரைம் நம்பர் அப்ப கண்டிப்பா இங்க என்ன பண்ண முடியாது ஸ்கொயர்லயே இப்படி நம்ம யோசிக்க முடியாது லாஜிக் எனக்கு மல்டிப்ளிகேஷன் தான் யோசிக்கணும் ஏன்னா எனக்கு சிங்கிள் டிஜிட் ஆரம்பிச்சு இங்க 5 டிஜிட் நம்பர்ல முடிஞ்சிருக்கா அப்ப எதனால மல்டிப்ளை பண்ணலாம்ப்பா ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க எனக்கு இங்க ஃபர்ஸ்ட் 2 எனக்கு 17 ஆ மாறுமா அப்ப 2 17 ஆ மாறனா எதனால மல்டிப்ளை பண்ணிக்கலாம் into 8 ஆல பண்ணலாமா +1 எடுத்துக்க ஏனா 2 * 8 எவ்வளவு வரும் 16 16 + 1 எவ்வளவுப்பா 17 வரும் ஓகேவா சோ அகைன் எனக்கு இந்த நம்பர்ல இருந்து எனக்கு 120 வரணுமா சோ அப்ப எனக்கு 17 டேபிள் கொஞ்சம் சீக்கிரம் தெரிஞ்சிச்சு நான் ஈஸியா சொல்லிடலாம் 17 * 7 எவ்வளவு வரும் 119 வருமா சோ அப்ப எனக்கு +2 பண்ணிருக்காங்களா அப்ப இங்க என்ன பண்ணிருக்காங்க பாருங்க into 7 +2 பண்ணிருக்காங்க ஓகேவா சோ அகைன் இந்த லாஜிக் பாருங்க 121 ல இருந்து எனக்கு 729 வரும் இங்க 8 ஆல பெருக்கிட்டாங்க இங்க 7 ஆல பெருக்கினா அடுத்ததா பெருக்கிப்பாங்க கண்டிப்பா 6 ஆல பெருக்கிடுவாங்களா அப்ப 121 * 6 எவ்வளவு வரும் 6 12 ரிமைனிங் 1 726 வரும் +3 ஆட் பண்ணிருக்காங்களா நான் இங்க 6 ல முடிஞ்சிருக்கா 9 வருது +3 பண்ணிருக்காங்க இங்க into 6 +3 வரும் அப்ப அடுத்த லாஜிக் என்ன வந்திருக்கணும் into 5 +4 வந்திருக்கணுமா சோ அதுக்கு அடுத்த லாஜிக் என்ன வரும் into 4 +5 வரும் அப்ப நான் மல்டிபிள் பண்ணி பார்த்தலாமா 729 into 5 எவ்வளவு வரும் ஜஸ்ட் 5 ஆ மல்டிபிள் பண்ணோம்னா 45 ரிமைனிங் 4 10 + 4 14 ரிமைனிங் 1 35 + 1 36 சோ எனக்கு 3645 இதுல எதை ஆட் பண்ணனும்ங்க 4 ஆட் பண்ணனுமா சோ அப்ப 4 ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் 3649 கிடைக்கும் சோ அதோட ஆன்சர் அது ஆப்ஷன் A தான் வரும் ஓகேவா சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க क्वेश्चन நம்பர் 5 என்ன கொடுத்திருக்காங்க 156 question mark 182 210 sorry question mark இங்க தான் இருக்கு 156 182 210 question mark 272 306 கொடுத்திருக்காங்களா சோ இது எனக்கு எப்படி இன்கிரீஸ் ஆயிருக்கு கிராஜுவலா இன்கிரீஸ் ஆயிருக்கு ஓகே அப்ப கிராஜுவலா இன்கிரீஸ் என்ன பண்ணுவோம்
ஜஸ்ட் டிஃபரன்ஸ் எடுத்து பார்த்துடலாமா சோ இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது ஓவராலா பாக்கும்போது 2 ல இருந்து 6 போச்சுனா எவ்வளவு கிடைக்கும் 6 ஏன்னா நமக்கு 1 பாரோ பண்ணிருக்கோமா அப்ப என்னவா மாதிரி இருக்கும் 7 மாதிரி இருக்கும் 7 ல இருந்து 5 போச்சுனா 2 அங்கே இதோட டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும் 0 ல இருந்து 2 போகுது அப்ப 10 ல இருந்து 2 போச்சுனா எவ்வளவு கிடைக்கும் 10 ல இருந்து 2 போச்சுனா 8 வருமா அங்கே எனக்கு இங்க 0 இருக்கு அப்ப 1 பாரோ பண்ணா என்ன கிடைக்கும் 10 ல இருந்து அங்கே 8 போச்சுனா எவ்வளவு கிடைக்கும் 2 கிடைக்கும் இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எனக்கு தெரியாதுல ஏன்னா இது क्वेश्चन மார்க் x ன்னு இருக்கும் அப்ப இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எனக்கு தெரியாது அங்கே இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாமா 306 ல இருந்து 272 क्वेश्चन எவ்வளவு இருக்கும் நான் 300 பேஸ் எடுத்துக்கிறேன் அப்ப இங்க ஒரு 28 இங்க ஒரு 6 ரெண்டையும் கூட்டினா டிஃபரன்ஸ் இருக்குமா அப்ப டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்குங்க 34 ன்னு இருக்கு ஓகேவா அப்ப பாருங்க எனக்கு இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவுப்பா 2 இங்க எனக்கு 34 ன்னு இருக்கு அப்ப எனக்கு காமன் டிஃபரன்ஸ் எல்லாத்தையும் நான் 2 2 செக் பண்ணி பார்க்கலாமா சோ அகைன் இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் இங்க நான் 2 வரும் எடுத்துக்கிட்டேனா இங்க நான் 30 எடுக்கலாமா அகைன் இதுக்கும் இதுக்குள்ள டிஃபரன்ஸ் நான் 2 எடுத்தேனா இங்க 32 வருமா அப்ப பாருங்க இங்க 26 28 30 32 34 எனக்கு லாஜிக் கரெக்ட்டா ஃபாலோ ஆகுதா அப்போ இந்த क्वेश्चन மார்க் என்ன வந்திருக்கணும் 210 30 தான் வரணுமா அப்ப 240 இருக்கும் இது கரெக்ட் செக் பண்ணி என்ன பண்ணுவேன் அடுத்த நம்பரோட செக் பண்ணி பாப்பேன் என்னோட லாஜிக் வச்சு ஓகே அப்ப 240 இருக்கு இதோட 32 வட்டனா என்ன கிடைக்கும் 272 கிடைக்குமா அப்ப என்னோட மிஸ்ஸிங் நம்பர் என்னவா இருக்கும் 240 தான் இருக்கணும் சோ அப்ப 240 தான் எனக்கான கரெக்ட்டான நம்பர் ஓகேவா சோ இதே மாதிரி அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க थैंक यू